அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜ்யம். நான் உங்களோட ராஜமுருகன் பேசுகிறேன். என்னோடய யூடியூப் சேனலில் கல்வி சம்மந்தமாக பல்வேறு வகையான காணொலிகள் பதிவிட்டு வருகிறேன். மேலும் வேலைவாய்ப்பு, அப்புறம் காலேஜ் அட்மிஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் தலைசிறந்த விஞ்ஞானிகள், அறிஞர்கள், இயற்கை சார்ந்த சில விஷயங்கள் போன்றவற்றையும் என்னோடய யூடியூப் சேனலில் பதிவிட்டு வருகிறேன். என்னோடய யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோக்கள் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாவது அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறு, சுயசரிதம், அவர் இயற்றிய அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தின் தொடர்ச்சியாக இந்த காணொளிகள் அமையும். முழுமையாக இந்த காணொளியை பாருங்கள். அப்போ தான் அவரோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ இப்பொழுது அதாவது முனைதலில் பார்த்திங்கன்னா ஒரு 3வது பார்ட் இருக்குது. கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ், ஒரு எக்ஸ்பிரஸோட ட்ரெயினோட நேம் போட்டிருக்காரு. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ரயிலில் சாளரம் வழியே பார்க்கும் பொழுது கிராமப்புறங்கள் வேகமாக மறைந்து கொண்டு வந்தன. வெள்ளை வேட்டியும் தலைப்பாகையும் அணிந்த ஆண்கள் தொலைவில் உள்ள வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பச்சை பசேல் நெல் வயல்களின் பின்னணியில் பெண்கள் வண்ண வண்ண ஆடைகளில் ஜொலித்தனர். அழகு பொங்கும் ஓவிய தீட்டப்பட்டிருந்த போல் இருந்த இந்த காட்சிகள் தெரிந்தன. சாளரத்தை விட்டு நகராமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டேன். கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் மக்கள் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதில் ஒரு நளினமும் லாவகமும் நிதானமும் பளிச்சிட்டன. ஆண்கள் கால்நடைகளை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார்கள். பெண்கள் நீரோடையில் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்தார்கள். அவ்வப்போது ரயிலை பார்த்து கையசைக்கும் ஒரு குழந்தை தென்படும். வடதிசையில் பயணம் செய்யும் போது நிலப்பரப்பு இப்படி மாறுகிறதே என்ற திகைப்பு ஏற்படும். கங்கை மற்றும் ஏராளமான கிளை நதிகளின் செழித்து கொளிக்கும் பிரதேசத்தின் வனப்பில் மோகம் கொண்டு தான் அந்நியர்கள் படையெடுத்து வந்தார்கள். பூசல்களும் குழப்பங்களும் ஆட்சி மாற்றங்களும் தொடர்ந்தன. கிட்டத்தட்ட கிமு 1500 வடமேற்கு பள்ளத்தாக்குகள் வழியாக சிவப்பு நிற ஆரியர்கள் படையெடுத்து வந்தார்கள். 10வது நூற்றாண்டில் முஸ்லிம்களின் படையெடுப்பு. இவர்கள் பின்னர் உள்ளூர் மக்களுடன் இரண்டர கலந்து இந்த தேசத்தின் பிரிக்க முடியாத அங்கமாகி விட்டார்கள். ஒன்றையடுத்து இன்னொரு சாம்ராஜ்யம் என்று தொடர்ந்து மத போர்கள் நீடித்தன. இந்த காலகட்டங்களில் எல்லாம் தென்னிந்தியாவின் பெரும் பகுதிக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. விந்திய சாத்புர மலைத்தொடர்கள் கேடயமாக பாதுகாத்தன. நர்மதா, தாபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகள் தீபகற்ப இந்தியாவின் அரண்களாயின. அறிவியல் முன்னேற்றத்தின் ஆற்றலால் இந்த பூலோக தடைகளை எல்லாம் தாண்டி என்னை தில்லிக்கு கொண்டு சேர்ந்தது எனது ரயில். மாபெரும் சுஃபி ஞானியான ஹஜ்ரத் நிஜாமுதீன் நகரமான தில்லியில் ஒரு வாரம் தங்கியிருந்தேன். டிடிடி அண்ட் ஏர் நடத்திய நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் சொன்னேன். கேள்விகள் எல்லாம் வழக்கமான பாணியில் இருந்தன. சம்பந்தப்பட்ட துறையில் எனது அறிவாற்றலுக்கு சவால் விடும் வகையில் எந்த கேள்வியையும் யாரும் எழுப்பவில்லை. பிறகு விமானப்படை தேர்வு வாரியத்தின் நேரடி தேர்வில் கலந்து கொள்வதற்காக டேராடூன் புறப்பட்டேன். அதில் புத்தி கூர்மையை விட ஆளுமை திறனுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒருவேளை அவர்கள் உடல் வலிமையும் மன உறுதியையும் எதிர்பார்த்திருக்கலாம். உற்சாகம், படபடப்பு, உறுதி, கவலை, நம்பிக்கை, பதற்றம் என்ற கலவையான மனநிலையில் நேர்முக தேர்வில்
கலந்து கொண்டேன். விமானப்படையின் 8 அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கான அந்த நேர்முக தேர்வில் 25 பேர் பங்கேற்றோம். என்னால் 9வது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது. நான் மிகவும் நொந்து போனேன். விமானப்படையில் சேரும் வாய்ப்பு இதோ கண்ணெதிரே கை நழுவி போய் விட்டதா என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு கொஞ்சம் நேரம் பிடித்தது. தேர்வு வாரியத்திலிருந்து வெளியேறினேன். மலை முகட்டின் விளிம்பில் நின்று கொண்டு கீழே பார்த்தேன். ஒரு ஏரி தெரிந்தது. இனிவரும் நாட்கள் சோதனையாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. விடை காண வேண்டிய கேள்விகள் பிறந்தன. இனி என்ன செய்வது? செயல் திட்டம் வகுக்க வேண்டும். குழப்பமான சிந்தனையுடன் ரிஷிகேஷம் புறப்பட்டேன். கங்கையில் நீராடினேன். அதன் தூய்மையில் மனம் மகிழ்ந்தேன். அங்கிருந்து கொஞ்சம் உயரத்தில் இருந்த சிவானந்தர் ஆசிரமம் நோக்கி நடந்தேன். உள்ளே நுழைந்ததும் அதிர்வலைகளின் வலுவான தாக்கத்தை உணர்ந்தேன். அங்கே ஏராளமான சாதுக்கள் மெய்மறந்த நிலையில் அமர்ந்திருந்தார்கள். நம் மனதிற்குள் மறைந்து கிடக்கும் விஷயங்களை சாதுக்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்று படித்திருக்கிறேன். எனக்கிருந்த விரக்தியான மனநிலையில் என்னை வாட்டி கொண்டு இருக்கும் சந்தேகங்களுக்கு அவர்களிடம் விடை தேடினேன். வெள்ளை வெளிர் வேட்டியும் மர பாதுகை தலையும் அணிந்து புத்தரை போல காட்சியளித்த சுவாமி சிவானந்தரை அங்கு சந்தித்தேன். பளபளக்கும் தேகம், ஊடுருவி பார்க்கும் விழிகள், கருணை பொங்கும் முகம், கள்ளம் கபடமற்ற குழந்தையின் புன்னகை. அவரை பார்த்ததும் அப்படியே சிலையாகிவிட்டேன். சுவாமியிடம் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன். என்னுடைய முஸ்லிம் பெயர் அவரிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. நான் வாயை திறப்பதற்கு முன்பே என் துயரத்தின் மூல காரணம் பற்றி வினவினார். என் வேதனை அவருக்கு எப்படி தெரிந்தது என்று சொல்லவில்லை. நானும் அதை கேட்கவில்லை. பறக்க வேண்டும் என்ற நீண்ட நாள ஆசையை நிராசையாகி விட்டதையும் இந்திய விமானப்படையில் சேர முடியாமல் போனதையும் அவரிடம் கூறினேன். அவர் புன்னகைத்தார். அந்த புன்னகை என் துயரங்களை எல்லாம் அடித்து சென்றது. மெல்லிய குரலில் ஆனால் அழுத்தமாக அவர் சொன்னார், இதயத்தில் இருந்தும் துடிதுடிப்பு உணர்வில் இருந்தும் துளிர்விட்டு தூய்மையாகவும் வலுவாகவும் இருக்கும் ஆசைக்கு அபாரமான மின்காந்த சக்தி உண்டு. ஒவ்வொரு இரவும் மன உறக்க நிலையில் ஆழ்ந்துவிடும் போது இந்த சக்தி வானவெளியில் கலக்கிறது. பிரபஞ்ச இயக்கத்தில் வலுவடைந்த அந்த சக்தி காஸ்மிக் கரண்ட்ஸ் தினம் தினம் காலையில் உணர்வு நிலையில் சங்கமிக்கிறது. இப்படி மனதில் தோன்றிய வலுவடைந்த ஆசை நிச்சயமாக நிஜமாகும். யுகயுகமாக தொடர்ந்து வரும் இந்த கருத்தை சூரிய உதயமும் வசந்த காலமும் எப்போதும் மாறாமல் நிகழ்வதை நம்புவது போல் நீ நம்ப வேண்டும் இளைஞனே. மாணவன் தயாராகிவிட்டால் ஆசான் வந்து விடுவார். எவ்வளவு சத்தியமான வார்த்தை இது! கிட்டத்தட்ட குப்பை கூடைக்கு போய்விட்டிருந்த ஒரு மாணவனுக்கு இதோ வழிகாட்டிய ஓர் ஆசிரியர். உன்னுடைய தலைவிதியை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் போக்கிலே நடைபோடு. விமானப்படை விமானியாக வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்படவில்லை. உனக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அது இப்பொழுது வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த தோல்வியை மறந்துவிடு. உனக்கு விதிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு போக இது வழிகாட்டும். உன்னுடைய இருப்புக்கான நிஜமான நோக்கம் என்ன என்ற தேடலில் இறங்கு. உன்னுடைய சுயத்தோடு நீ ஒன்றிவிடு. என் மகனே, கடவுளின் விருப்பத்திற்கு உன்னை ஒப்படைத்துவிடு என்று சுவாமிஜி கூறினார். தில்லி திரும்பிய நான் டிடிபி அண்ட் PR அலுவலகத்தில் என் நேர்முகத் தேர்வு பற்றி விசாரித்தேன். பணியில் சேரும் உத்தரவு கடிதம் கொடுத்தார்கள். அடுத்த நாள் முதுநிலை விஞ்ஞானி உதவியாளராக சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வேலையில் சேர்ந்தேன். மாதம் அடிப்படை சம்பளம் ரூபாய் 250.
இதுதான் என் தலையெழுத்து என்றால் அப்படி நடக்கட்டும் என்று நினைத்து கொண்டேன். ஒரு வழியாக மன அமைதி அடைந்தேன். அதற்கு பிறகு விமானப்படையில் சேர முடியாமல் போய் விட்டதே என்ற வருத்தமோ அல்லது வேதனையோ எனக்கு வரவில்லை. இதெல்லாம் 1958 வருட அனுபவங்கள். இயக்குநரகத்தில் தொழில்நுட்ப விமானப்படை மையத்தில் என்னை நியமித்தார்கள். விமானத்தை ஓட்ட முடியாமல் போனாலும் குறைந்தபட்சம் அதை திறன் வாய்ந்ததாக உருவாக்குவதற்கு உதவி செய்யவாவது முடிந்தது. எனது முதல் வருட பணியில் சூப்பர் சோனிக் டார்கெட் விமானத்தை வடிவமைக்கும் பொறுப்பு கிடைத்தது. இந்த வேளையில் பொறுப்பு அதிகாரி ஆர். வரதராஜனின் உதவியும் கிடைத்தது. இயக்குனர் டாக்டர் நீலகண்டனின் பாராட்டும் கிடைத்தது. விமான பராமரிப்பில் அடிப்படை அனுபவம் மற்றும் இராணுவ தளவாட சோதனை நிலையத்திற்கு ஏர்கிராஃப்ட் அண்ட் ஆர்னமெண்ட் ட்ரைனிங் யூனிட் அனுப்பினார்கள். அந்த சமயத்தில் அங்கு நாட் MK-1 விமானம் பற்றி ஆய்வுப்பணி மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. அதன் இயக்கம் செயல்பாடு குறித்த மதிப்பீட்டில் நானும் கலந்து கொண்டேன். அப்போதே கான்பூரில் ஜன நெருக்கடி அதிகம். தொழில் நகரத்தின் வாழ்க்கை என்பது அதுதான் என்னுடைய முதல் அனுபவம். கான்பூரின் குளிர், சந்தடி, இரைச்சல், புகை எல்லாமே எனது ராமேஸ்வர வாழ்க்கைக்கு முற்றிலும் நேர்மாறாக இருந்தது. காலை சிற்றுண்டில் இருந்து இரவு உணவு வரை எப்போதுமே சாப்பாட்டு மேஜையில் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் உருளைக்கிழங்கு என்னை வாட்டி வதைத்தது. இந்த நகரத்தில் ஒரு தனிமை ஏக்கம் வியாபித்திருப்பது போல் நினைப்பு வந்தது. தத்தம் குடும்பத்தாரையும் பிறந்த மண்ணையும் விட்டுவிட்டு தொழிற்சாலையில் வேலை தேடி கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் தெருக்களில் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் தில்லி திரும்பியதும் எனக்காக ஒரு தகவல் காத்து கொண்டிருந்தது. டார்கெட் பற்றி ஒரு வடிவமைப்பை DTD&PR ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் வடிவமைப்பு குழுவில் நானும் இடம் பெற்றிருப்பதாகவும் சொன்னார்கள். குழு உறுப்பினர்களோடு இணைந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினேன். பிறகு சுழற்சிக்கு உட்பட்ட சூழ்நிலையில் மனித உடல் இயக்கம் ஹியூமன் சென்ட்ரிஃபியூஜ் பற்றி ஆரம்பிக்கப்பட்ட ஆய்வில் இறங்கினேன். அதையடுத்து செங்குத்தாக விமானம் போல கிளம்பி செல்வது மற்றும் வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பிளாட்ஃபார்ம் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். ஹாட் காக்பிட் தீர்மானிப்பதிலும் பங்கேற்றேன். 3 வருடங்கள் உருண்டோடின. பெங்களூரில் விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உதயமானது. இந்த புதிய அமைப்புக்கு என்னை மாற்றி புதிய பொறுப்பில் நியமித்தார்கள். நகரம் என்று பார்த்தால் கான்பூருக்கும் பெங்களூருக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஏதோ ஒரு விசித்திரமான முறையில் இந்த தேசத்தில் எதிரும் புதிருமான பல விஷயங்களை காண முடியும். பல நூற்றாண்டு கால அந்நியர் ஆட்சியின் பங்களிப்பும் பாதிப்பும் இருந்ததால் இந்த நிலைமை வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வேறுபட்ட ஆட்சியாளர்களின் ஆதிக்கத்தில் இருந்ததால் ஏதாவது ஒரே ஒரு குறிக்கோளை மையமாக வைத்து செயல்படும் ஆற்றல் வழங்கி போய்விட்டது. ஆனால் ஒரே சமயத்தில் 2 முகங்களை காட்டுவதில் நாம் கில்லாடிகள். கருணை, கொடூரம், தொட்டால் சுருங்கும் உணர்வு, எதற்கும் மசிந்து கொடுக்காத தன்மை, உறுதி, கவனம் எல்லாமே ஒரே சமயத்தில் நம்மிடம் வெளிப்படும். மேலோட்டமாக பார்த்தால் நாம் அழகுமயமாகவும் வசீகரமாகவும் தோன்றலாம். ஆழமாக பார்த்தால் பலதரப்பட்ட நமது எஜமானியர்களின் போலி நகல்களாக தென்படலாம். கான்பூரில் பான்பராக் மெல்லும் வஜித் அலி ஷாவின் நகல்களை பார்த்தேன். பெங்களூரிலோ சாகிப்களின் நகல்கள். இங்கேயும் கூட ராமேஸ்வரத்தின் அமைதியையும் ஆழமான பந்தத்தையும் நினைத்து ஏங்கினேன். நகரங்களில் மனித உணர்வுகள் கூறு போட்டு விட்டன. மண்வாசனை கொண்ட இந்தியனின் மனமும்
மூளையும் முரண்பட்டு செயல்படுகிறது. தோட்டங்களிலும் பெங்களூர் ஷாப்பிங் வளாகங்களின் மாலை பொழுதை கழித்தேன். ஆரம்பிக்கப்பட்ட முதல் வருடத்தில் ஏடிஇ அமைப்பில் வேலை பளு அதிகம் இல்லை. முதலில் எனக்கான வேலையை நானே உருவாக்கி கொள்ள வேண்டியிருந்தது. படிப்படியாக விறுவிறுப்பு வரும் வரை இதுதான் நிலவரம். தரையிலிருந்து இயக்க பறக்கும் சாதனம் கிரவுண்ட் எஃபெக்ட் மெஷின் தொடர்பான எனது பூர்வமாக ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு திட்டக்குழு அமைக்கப்பட்டது. தரையிலிருந்து கட்டுப்படுத்தும் வகையிலான ஹோவர் ரக விமானத்தின் மாதிரியை இந்தியாவிலேயே வடிவமைத்து உருவாக்குவதுதான் இந்த குழுவின் பணி. விஞ்ஞான உதவியாளர் நிலையிலான 4 அடங்கிய சிறு குழு அது. குழுவிற்கு என்னை தலைமையேற்க சொன்னார் ஏடிஇ இயக்குநரான டாக்டர் ஹோபி மெடிரட்டா. 3 வருட காலத்திற்குள் நாங்கள் விமானத்தில் அடுத்த கட்ட முன்னேறிய மாடலை பொருத்த வேண்டும் என்று கெடு வைத்திருந்தார்கள். எப்படி பார்த்தாலும் இந்த திட்டம் எங்கள் அனைவரின் ஒட்டுமொத்த திறமைகளுக்கும் அப்பாற்பட்டது. ஒரு எந்திரத்தை உருவாக்குவதில் எங்களில் யாருக்குமே எந்த அனுபவமும் கிடையாது. அதிலும் பறக்கும் வகையிலான எந்திரங்களை நாங்கள் உருவாக்கியது கிடையாது. எப்படியாவது வேலையை ஆரம்பித்து விடலாம் என்றால் அதற்கான டிசைன்கள் அல்லது தரமான உதிரி பாகங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் பறக்கும் வகையிலான எந்திரத்தை விட வலுவான ஒன்றை வெற்றிகரமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான். ஹோவர் ரக விமானம் தொடர்பாக கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படித்து விடுவோம் என்று முயற்சி செய்தோம். சொல்லிக்கொள்ளும்படியாக எதுவும் கிடைக்கவில்லை. அது பற்றிய விஷயம் ஞானம் உள்ளவர்களிடம் ஆலோசனை கேட்கலாமே என்று முயற்சி செய்தோம். அப்படி யாருமே கிடைக்கவில்லை. எங்களுக்கு கிடைத்திருந்த குறைவான தகவல்கள் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு வேலையை ஆரம்பித்துவிட வேண்டியதுதான் என்று ஒரு நாள் முடிவெடுத்தேன். இறக்கை இல்லாத இலகுவான ஆனால் வெகு விரைவான ஒரு விமானத்தை தயாரிக்கப் போகும் இந்த முனைப்பு என் மன கதவுகளை திறந்துவிட்டன. ஓவர் ரக விமானத்திற்கும் சாதாரண விமானத்திற்கும் இடையே குறைந்தபட்ச ஒரு உருவகமான தொடர்பு இருப்பது மனதில் பளிச்சிட்டது. ஆனானப்பட்ட ரைட் சகோதரர்கள் 7 வருடங்கள் வரையிலும் சைக்கிள்களை பொருத்தி பார்த்த பிறகுதான் முதல் விமானத்தை உருவாக்கினார்கள். தரையிலிருந்து கட்டுப்படுத்தும் சாதன ஜெம் வடிவமைப்பு விவேகத்திற்கும் வளர்ச்சிக்கும் பெரும் வாய்ப்புகள் இருப்பதை கண்டேன். வரைபடங்கள் தயாரிக்கும் வேலையில் ஒரு சில மாதங்கள் ஈடுபட்ட பிறகு எந்திர பாகங்கள் சம்பந்தமான வேலைக்குள் புகுந்து விட்டோம். ஏதோ ஓரளவுக்கு கல்வியறிவு கொண்ட பெற்றோர், கிராம அல்லது சின்ன நகரில் உள்ள நடுத்தர குடும்பம் என்ற பின்னணியில் வளர்ந்த என்னை போன்றவர்களுக்கு எப்போதுமே ஒரு ஆபத்து காத்திருக்கும். இப்படிப்பட்ட பாமரத்தமான பின்னணியால் ஒரு மூலையில் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை வந்துவிடும். நாமும் ஒரு ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டிக் கொள்வதே ஒரு போராட்டமாக அமைந்துவிடும். ஏதோ ஒரு மகத்தான திருப்பம் ஏற்பட்டு சாதகமான சந்தர்ப்பத்தை அடைவதற்காக கை கொடுத்தால்தான் கரை சேர முடியும். எனக்கான வாய்ப்புகளை நானே தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். படிப்படியாக அடிமேல் அடி வைத்து எங்கள் திட்டத்தில் முன்னேறி கொண்டு இருந்தோம். ஒவ்வொரு கட்டத்திலும் சின்ன சின்ன செயல் திட்டத்திலும் வேலை தொடர்ந்தது. ஒரு தடவை நமது மனம் ஒரு புதிய சிந்தனையில் லயித்துவிட்டால் பிறகு அதிலிருந்து பின்வாங்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதே இந்த திட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது நான் கற்றுக்கொண்ட பாடம். அந்த சமயத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த வி.கே. கிருஷ்ணமேனன் எங்களுடைய சிறு திட்டத்தில் அதிக அக்கறை கொண்டிருந்தார். இந்தியாவின் பாதுகாப்பு சாதனங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான ஒரு ஆரம்பம்தான் இந்த திட்டம் என்பது அவரின் கணிப்பு. அவர் எப்பொழுது பெங்களூர் வந்தாலும் எப்படியாவது நேரம் ஒதுக்கிக்கொண்டு எங்கள் திட்டத்தின் முன்னேற்றத்தை அறிந்து கொள்வதற்காக வந்து விடுவார். எங்களுடைய திறமையில் அவருக்கிருந்த
நம்பிக்கை எங்கள் ஆர்வ அக்னியில் நெய் வார்த்தது. மசூதிக்கு தொழுக போகும்போது நமது செருப்புக்களை என் அப்பா வெளியே விட்டு செல்வது போல அசெம்பிளி பணிக்கூடத்திற்குள் நான் நுழையும்போது எனது மற்ற பிரச்சனைகளை வாசலுக்கு வெளியிலேயே விட்டு போவேன். ஜெம் திட்டம் பற்றி கிருஷ்ணமேனனின் கருத்தில் பலருக்கு உடன்பாடில்லை. கிடைத்திருக்கும் உதிரி பாகங்களையும் இணைப்பு பாகங்களையும் வைத்து கொண்டு நாங்கள் நடத்தும் பரிசோதனை முறைகளை எங்களுடைய மூத்த சாகாக்களுக்கு பிடிக்கவில்லை. கானல் நீரை பருக துடிக்கும் விசித்திரமான விஞ்ஞானிகள் கோஷ்டி என்று கூட பலர் எங்களுக்கு பட்டம் சூட்டினார்கள். தலைவராக இருப்பதால் என்னை குறிவைத்தே இப்படிப்பட்ட சொல்லம்புகள் ஏவப்பட்டன. வானத்தையே கட்டி ஆள்பவனாக நினைத்து கொண்டிருக்கும் நாட்டுப்புறத்தான் இவன் என்பதுதான் என்னை பற்றி அவர்களின் அபிப்பிராயம். எங்களுக்கு எதிரான கருத்துக்களின் தாக்குதல் எப்போதுமே நல்லதையே நினைக்கும் எனது மனிதருக்குள் இடிதாங்கியாய் மாறியது. அப்போது விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பில் ஏடிஇ இருந்த சில மூத்த விஞ்ஞானிகளின் பேச்சை கேட்கும்போது ரைட் சகோதரர்கள் பற்றி ஜான் ட்ரூப்ரிட்ஜ் 1986 எழுதிய பிரசித்திமான நையாண்டி கவிதை வரிகளை நினைத்து பார்த்தேன். ஊசி நூலுடன் மெழுகு சுத்தி இடுப்பு கச்சை பக்கில் திருகாணி இப்படிப்பட்ட பொருள்களையே மேதைகள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். வடிவத்திற்கு 2 வௌவால்கள், அதிசயமான மனிதர்கள், ஒரு கரிச்சட்டி, 2 துருத்திகள். திட்டம் ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு வருடம் முடிந்த சமயத்தில் வழக்கப்படி பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன் ஏடிஇக்கு வருகை தந்திருந்தார். அசெம்பிளி பணி கூட்டத்திற்கு அவரை அழைத்து சென்றேன். உள்ளே இருந்த ஒரு மேசையில் தனித்தனி இணைப்புகளாக ஜெம் மாடல் பிரிக்கப்பட்டு கிடந்தன. போர்க்காலத்தில் பயன்படுத்துவதற்காக நடைமுறை சாத்தியமான ஹோவர் ரக விமானத்தை உருவாக்கும் எங்களுடைய அயராத உழைப்பின் அடையாள சின்னம் அது. அடுத்த வருடத்திற்குள் சோதனை ஓட்டத்திற்கு இந்த சின்னஞ்சிறிய மாதிரி வடிவத்தை பயன்படுத்தி கொள்ள முடியுமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக என்னிடம் அமைச்சர் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். கலாமிடம் இப்பொழுது இருக்கும் இணைப்பு பாகங்களை வைத்து கொண்டு ஜெம் விமானத்தை தயாரிக்க முடியும் என்று அவர் டாக்டர் மெடிட்ராவிடம் நம்பிக்கையுடன் கூறினார். சிவபெருமானின் வாகத்தை நினைவூட்டும் வகையில் ஓவரக விமானத்திற்கு நந்தி என்று பெயர் சூட்டினோம். எங்களுக்கு கிடைத்த அற்புத சொற்பமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இந்த ஒரு சிறிய மாதிரி வடிவம், அதன் அமைப்பு, திறன், தோற்றப்பொழிவு என்ற விதங்களில் எங்கள் எதிர்பார்ப்பை விட பிரமாதமாக இருந்தது. இங்கே இருக்கும் வானூர்தி பிளேயிங் மிஷின் உருவாக்கியது கருவிகள் அல்ல, திறமை வாய்ந்த பொறியாளர்கள் தான். பார்ப்பதற்காக அல்ல, பறப்பதற்காக உருவாக்கப்பட்டது இது என்று எனது சாக்காக்களிடம் கூறினேன். பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன் நந்தியில் பறந்தார். உடன் வந்த அதிகாரிகள் அவரது பாதுகாப்பு பற்றி கவலைப்பட்டதையும் கூட அவர் பொருட்படுத்தவில்லை. பல்லாயிரக்கணக்கான மணி நேரம் விமானத்தில் பறந்த அனுபவசாலியான குரூப் கேப்டன் ஒருவர் அமைச்சர் குழுவில் இடம்பெற்றிருந்தார். என்னை போன்ற அனுபவமில்லாத ஒரு சிவிலியன் பைலட்டை நம்பி பறக்கும் பேராபத்தில் இருந்து அமைச்சரை காப்பாற்றுவதற்காக தாமே விமானத்தை ஓட்டுவதற்கு முன்வந்தார் அவர். அத்தோடு விமானத்தில் இருந்து வெளியே வந்துவிடுமாறு எனக்கு சைகை காட்டினார். நான் உருவாக்கி இருந்த அதை ஓட்டக்கூடிய திறமை எனக்குண்டு, அதில் எனக்கு சந்தேகம் இல்லை என்பதால் இறங்க மாட்டேன் என்று தலையசைப்பில் அவருக்கு புரிய வைத்தேன். இந்த சைகை மொழியை கிருஷ்ணமேனன் கவனித்து விட்டார். என்னை மட்டம் தட்டிய குரூப் கேப்டனின் அபிப்பிராயத்தை சிரித்து கொண்டே ஒதுக்கி தள்ளிய அமைச்சர் என்னை பார்த்து, விமானத்தை
ஸ்டார்ட் பண்ணும்படி சைகை காட்டினார். விமானம் பறந்தது. அவருக்கு ஏக சந்தோஷம். ஓவர் ரக விமானத்தை உருவாக்குவதில் அடிப்படை பிரச்சினைகளை தீர்ந்துவிட்டன. இன்னும் சக்தி வாய்ந்த என்ஜினை தயாரிக்கும் வேலையை தொடருங்கள். இரண்டாவது பயணத்திற்கு என்னை கூப்பிடுங்கள் என்று என்னிடம் கூறினார் பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன். சந்தேகப்பட்ட அந்த குரூப்பின் கேப்டன் இப்பொழுது அவர் ஏர் மார்ஷல் கோலே பின்னர் எனக்கு அருமை நண்பராகிவிட்டார். கிட்டத்தட்ட முன்னரே எங்கள் திட்டப்பணியை முடித்து விட்டோம். 40 மில்லிமீட்டர் காற்றழுத்தம் உள்ள சூழ்நிலையில் பறக்கக்கூடிய 550 கிலோ ஒட்டுமொத்த எடை கொண்ட ஓவர் விமானத்தை தயாரித்து விட்டோம். இந்த சாதனையால் டாக்டர் மெடிரிட்டாவிடம் மகிழ்ச்சி பொங்கியது. ஆனால் அந்த சமயத்தில் கிருஷ்ணமேனன் பதவியில் இல்லை. என்னிடம் சொல்லியிருந்தபடி இரண்டாவது பயணத்திற்கு அவரால் வர முடியாமல் போனது. மாறிவிட்ட சூழ்நிலையில் நமது சொந்த தயாரிப்பான ஓவர் விமானத்தை இராணுவ சேவைகளில் பயன்படுத்துவது என்று அவருடைய கனவில் பலருக்கு உடன்பாடு இல்லை. இன்றும் கூட நாம் ஓவர் ரக விமானத்தை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த திட்டம் சர்ச்சையில் மாட்டிக்கொண்டு தத்தளித்தது. கடைசியில் கிடப்பில் போட்டுவிட்டார்கள். இது எனக்கு ஒரு புதிய அனுபவம். வானம்தான் எல்லை என்று அதுவரை நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த திட்டத்தின் கதியை பார்த்து எல்லைகள் மிகவும் சுருங்கிவிட்டன என்று தோன்றியது. சர்வசக்தி கொண்ட எல்லைகள்தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. எவ்வளவு அதிக சுமையையும் உன்னால் தூக்க மட்டுமே முடியும். எவ்வளவு வேகமாகவும் உன்னால் கற்றுக்கொள்ள மட்டுமே முடியும். எவ்வளவு கடுமையாகவும் உன்னால் பாடுபட மட்டுமே முடியும். எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் உன்னால் பயணப்பட மட்டுமே முடியும். யதார்த்த நிலையை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. எனது உள்ளமும் உயிரும் நந்தியில் கலந்திருந்தது. இது பயன்பட போவதில்லை என்பதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியவில்லை. என் கனவு கலைந்தது. ஏமாற்றமே மிஞ்சியது. குழப்பமான எதுவும் பிடிபடாத இந்த காலகட்டத்தில் எனது குழந்தை பருவ நினைவுகள் மனதில் பளிச்சிட்டன. அதில் புதிய அர்த்தங்கள் எனக்கு புலப்பட்டன. உண்மையை தேடு. தலைகளில் இருந்து அது உன்னை விடுவிக்கும் என்று பக்ஷி சாஸ்திரி அடிக்கடி சொல்வார். கேளுங்கள் தரப்படும் என்று பைபிளும் இதை போலவே சொல்கிறது. உடனடியாக அது கிடைத்து விடாது. ஆனால் கிடைக்காமலே போய்விடாது. ஒரு நாள் டாக்டர் மெடிராட்டா என்னை அழைத்தார். ஓவர் விமானம் என்ன நிலையில் உள்ளது என்று விசாரித்தார். பறக்கக்கூடிய நிலையில் தயாராக இருக்கிறது என்று சொன்னதும் ஒரே முக்கியமாக பார்வையாளருக்கு நாளை ஒரு செயல் விளக்க திட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். அடுத்து ஒரு வாரத்தில் எந்த விஐப்பும் எங்களுடைய ஆய்வுக்கூடத்திற்கு வருவதாக அலுவல் திட்டம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் டாக்டர் மெடிரட்டாவின் உத்தரவை எனது சாக்காக்களிடம் சொன்னேன். எங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது. புத்துணர்வு துளிர்ந்தது. அடுத்த நாள் எங்களுடைய விமானத்திற்கு அந்த பார்வையாளரை டாக்டர் மெடிரட்டா அழைத்து வந்தார். தாடி வைத்திருந்த உயரமான வாட்டசாட்டமான அந்த மனிதர் விமானம் பற்றி என்னிடம் சில கேள்விகள் கேட்டார். அவர் தீர்க்கமான தெளிவான சிந்தனை என்னை திகைக்க வைத்தது. இந்த விமானத்தில் என்னை ஒரு தடவை அழைத்து போக முடியுமா என்று அவர் கேட்டதும் எனக்குள் மகிழ்ச்சி கரையுண்டு ஓடியது. கடைசியில் இதோ ஒருவர், எனது பணியில் ஆர்வம் காட்டும் ஒருவரை சந்தித்து விட்டேன். தரைக்கு மேலே சில சென்டிமீட்டர் உயரத்தில் 10 நிமிடம் பயணம் செய்தோம்.
நாங்கள் பறக்கவில்லை என்றாலும் காற்றில் மிதத்தோம். என்னை பற்றி சில கேள்விகள் கேட்ட அந்த மனிதர் சவாரிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டு போனார். பிறகுதான் தெரிந்து கொண்டேன் அவர் யார் என்பதை. அந்த மனிதர் டாடா அடிப்படை ஆய்வு நிலையத்தின் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபவுண்டேஷனல் ரிசர்ச் இயக்குநரான பேராசிரியர் எம்.ஜி.கே. மேனன். ஒரு வாரம் கடந்தது. இந்திய விண்வெளி ஆய்வுக்குழு இந்தியன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் விடம் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு. ராக்கெட் என்ஜினியர் பதவிக்கான நேர்முகத் தேர்வில் பங்கேற்பதற்காக வர சொல்லியிருந்தார்கள். இந்தியாவில் விண்வெளி ஆய்வை சீரமைப்பதற்காக பம்பாயில், இப்பொழுது மும்பை உள்ள டிஃபின் டாடா இன்ஸ்டியூட் ஃபவுண்டேஷன் ரிசர்ச்சின் ஒரு அங்கமாக அமைக்கப்பட்டது. இன்காப்சர் என்பதை தவிர வேறொன்றும் அதை பற்றி எனக்கு அந்த சமயத்தில் தெரியாது. நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்காக பாம்பே சென்றேன். அதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பார்கள் என்பது பற்றி எனக்கு திட்டவட்டமாக ஏதும் தெரியவில்லை. எதையும் படிப்பதற்கோ அல்லது அனுபவம் நிறைந்த எவரிடமாவது பேசுவதற்கோ எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. பகவத்கீதையில் இருந்த மேற்கோள் காட்டும் லட்சுமண சாஸ்திரியின் குரல் என் காதுகளில் எதிரொலித்தது. இருப்பவை எல்லாம் மாயையால் பிறந்தன. விருப்பு வெறுப்பால் எழுந்து இருமையின் இடர்பாடுகள் கடந்துவிடு. அறச்செயல் புரிவோரிடம் பாவங்கள் தொலைந்துவிடும். மாயையில் இருமையில் இருந்தும் அவர்கள் விடுபட்டு விடுவார்கள். உறுதியாய் நிலையாய் என்னை வழிபடு. வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்பதை நினைவுபடுத்தி கொண்டேன். நீங்கள் சந்தேகத்தை அறவே விடுத்து அலட்டிக் கொள்ளாமல் இருக்கும் பொழுது அபாரமான செயல்பாட்டிற்கு பலன் கிடைக்கும். விஷயங்கள் எப்படி வருகின்றனவோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன். பேராசிரியர் ஜி.கே. மேனனின் வருகையும் நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பும் என்னால் நிகழ்ந்த காரியங்கள் அல்ல என்பதால் இப்படி விஷயங்களை அணுகுவதே சிறந்த கண்ணோட்டம் என்று தீர்மானித்தேன். டாக்டர் விக்ரம் சாராபாய், பேராசிரியர் ஜி.கே. மேனன், அணுசக்தி கமிஷனின் அப்போதைய துணை செயலாளர் சாரப், இந்த மூவர் குழு என்னிடம் நேர்காணல் நடத்தியது. அந்த அறையில் நான் நுழைந்ததும் அவர்களின் இதம் தரும் அன்பையும் தோழமை மனோபாவத்தையும் உணர்ந்தேன். டாக்டர் சாராபாயின் பொலிவு பொங்கும் தோற்றத்தில் பிரமித்து போனேன். வழக்கமாக நேர்காணலின் போது நடுக்கத்துடன் இருக்கும் இளைஞனிடம் உருட்டி மிரட்டி கேள்விகளால் துளைத்தெடுக்கும் முரட்டுத்தனம் அங்கு இல்லவே இல்லை. என்னுடைய அறிவாற்றலை அல்லது திறமைகளை தோண்டி துருவி பார்ப்பதற்காக டாக்டர் சாராபாய் என்னிடம் கேள்விகளை கேட்கவில்லை. மாறாக என்னிடம் பொதிந்துள்ள சாத்தியக்கூறுகளை தெளிவாக தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில் அவருடைய கேள்விகள் அமைந்திருந்தன. 2 நாட்கள் வரை தங்கியிருக்கும்படி சொன்னார்கள். ஆனாலும் மறுநாள் காலையிலே நான் தெரிவு செய்யப்பட்டு விட்டதை என்னிடம் தெரிவித்தார்கள். இந்திய விண்வெளி ஆய்வுக்குழுவில் ராக்கெட் என்ஜினியராக வேலையில் சேர்ந்தேன். கனவு கண்டு கொண்டிருக்கும் என்னை போன்ற இளைஞனுக்கு அந்த நல்வாய்ப்பு வராது வந்த மாமணி. டிஐஎஃப்ஆர் கம்ப்யூட்டர் மையத்தில் சில விஷயங்களில் தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு திட்டத்துடன் எனது பணி அங்கு ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு நிலவிய சூழ்நிலை டிடிபி அண்ட் பி.ஏர் நிலவரத்திற்கு முற்றிலும் மாறுபட்டிருந்தது. பட்டம் பதவியெல்லாம் அங்கு பெரிய சமாசாரங்கள் அல்ல. தனது நிலையை நியாயப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. யாருடைய விரோதத்திற்கும் ஆளாக வேண்டிய நிலையும் இல்லை. தும்பாவில் ராக்கெட் ஏவுதளத்தை ஈக்குவட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் நிறுவ வேண்டும் என்று 1962 பிற்பகுதியில் இந்திய விண்வெளி ஆய்வுக்குழு முடிவெடுத்தது. கேரளாவில் திருவனந்தபுரம் அருகே உள்ள தூங்கி வழியும் ஒரு மீனவ கிராமம்.
பூமியின் காந்த சக்தி கொண்ட பூமத்திய ரேகைக்கு வெகு அருகில் அமைந்திருப்பதால் இது மிகவும் பொருத்தமான இடம் என்று அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆய்வுக்கூடத்தின் பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி டாக்டர் சிட்னிஸ் தேர்வு செய்தார். சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் 600 ஏக்கர் பரப்பளவில் ரயில்வே இருப்பு பாதைக்கும் கடற்கரைக்கும் இடையே தும்பாவில் இடம் முடிவு செய்யப்பட்டது. இந்த பகுதியில் ஒரு பெரிய தேவாலயம் இருந்தது. அந்த இடத்தை கையகப்படுத்த வேண்டிய நிலை. தனியாரிடமிருந்து நிலம் கையகப்படுத்துவது சிக்கலான இழுபறியான வேலை. குறிப்பாக கேரளாவை போன்ற மக்கள் நெருக்கம் மிகுந்துள்ள பகுதிகளில் அவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்க முடியாது. மத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை கையகப்படுத்துவது என்பது கம்பி மேல் நடப்பதை போன்றது. அந்த சமயத்தில் திருவனந்தபுரத்தின் கலெக்டரான கே. மாதவன் நாயர் மதிநுட்பத்துடனும் அமைதியான முறையிலும் விரைவாகவும் வேலையை கச்சிதமாக முடித்துவிட்டார். 1962 திருவனந்தபுரத்தில் பிஷப்பாக இருந்த ரெவரண்ட் டாக்டர் திரேராவின் ஆசியோடும் ஒத்துழைப்போடும் தேவாலய இடத்தை கலெக்டர் இப்படி கையகப்படுத்தி கொடுத்தார். மத்திய பொதுப்பணித்துறையின் CPWD நிர்வாக பொறியாளர் RT ஜான் அந்த பகுதி முழுவதையும் சீர்படுத்தி கொடுத்தார். தூய மேரி மேக்லெட்டின் தேவாலயத்தில் தும்பா விண்வெளி மையத்தின் முதல் அலுவலகம் அமைக்கப்பட்டது. பிரார்த்தனை அறைத்தான் எனது முதல் ஆய்வுக்கூடம். பிஷப்பின் அறை எனது வடிவமைப்பு மற்றும் வரைகலை அலுவலகமாக மாறியது. இன்று வரை அந்த தேவாலயத்தின் மகிமைக்கு பங்கம் இல்லை. இப்பொழுது அங்கு இந்திய விண்வெளி அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. தும்பா வந்த கொஞ்ச நாட்களிலேயே அமெரிக்கா புறப்பட வேண்டும் என்று எனக்கு உத்தரவு வந்தது. அங்குள்ள நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசா பணி மையங்களில் சவுண்டிங் ராக்கெட் ஏவுவது பற்றி 6 மாத பயிற்சிக்காக அந்த பயணம். அமெரிக்கா புறப்படுவதற்கு முன்பு விடுப்பு எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் போனேன். எனக்கு வந்த வாய்ப்பை அறிந்ததும் அப்பாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். என்னை மசூதிக்கு அழைத்து சென்று இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு சிறப்பு தொழுகைக்கு அப்பா ஏற்பாடு செய்தார். கடவுளின் அருளாற்றலால் அப்பா மூலமாக எனக்குள் பரவி மறுபடியும் கடவுளிடம் திரும்பி செல்வதை என்னால் உணர முடிந்தது. நாங்கள் அனைவருமே பிரார்த்தனையின் லயிப்பில் ஆழ்ந்திருந்தோம். புதுமை புனையும் சிந்தனைகளுக்கு ஒரு தூண்டு சக்தி பிரார்த்தனையில் பிறக்கிறது என்று நான் நம்புகிறேன். பிரார்த்தனையின் முக்கியமான பலன்களில் இதுவும் ஒன்று. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா ஆதாரங்களும் மனசுக்குள் மறைந்துள்ளன. உணர்வு நிலையில் உறைந்து கிடக்கும் சிந்தனைகள் வெளிக்கிளர்ந்து செழிந்தோங்கி நிஜமாவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். இறைவன் நம்மை படைத்தவன் நமது மனதிலும் ஆளுமை பணியிலும் அபார வலிமையும் திறமையும் சேர்த்து வைத்து படைத்திருக்கிறான். இந்த ஆற்றல் கனவு அடையாளம் கண்டு கொண்டு பலப்படுத்தி கொள்வதற்கு கை கொடுக்கிறது பிரார்த்தனை. அகமது ஜலாலுதீனும் சம்சுதீனும் என்னை வழி அனுப்புவதற்காக பம்பாய் விமான நிலையத்திற்கு வந்திருந்தார்கள். நியூயார்க் போன்ற மிக பெரிய நகரை முதலாக நான் எதிர்கொள்ளப் போவதை போலவே அவர்களும் பம்பாய் போன்ற பெரிய நகருக்கு வருவது இதுதான் முதல் தடவை. ஜலாலுதீனும் சம்சுதீனும் சுயசார்பு சிந்தனை கொண்டவர்கள். எதையும் ஆக்கப்பூர்வமாகவும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடனும் அணுகும் பண்பாளர்கள். வெற்றியின் காந்த சக்தி தங்களை ஆகர்ஷிக்கும் என்ற உறுதியுடன் தத்தம் வேலைகளில் ஈடுபடுவது இவர்களின் பாணி. இந்த இருவரிடமிருந்து தான் அடிப்படை ஆக்க சக்தியை என் மனம்
கிரகித்து கொண்டது. நெகிழ வைக்கும் உணர்வுகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. என் விழிகளில் கண்ணீர் ததும்புவதை உணர முடிந்தது. ஆசாத், எப்போதுமே நாங்கள் உன் மீது அன்பு வைத்திருக்கிறோம். உன்னிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். உன்னை நினைத்து என்றுமே பெருமைப்படுவோம் என்று ஜலாலுதீனிடம் பாசத்தோடு சொன்னார். என்னுடைய திறமையில் அவர்கள் வைத்திருந்த ஆழமான அப்பலுக்கற்ற அந்த நம்பிக்கை என் கடைசி அரணை தகர்த்தது. கண்களில் இருந்து பொலப்பொலவென்று தண்ணீர் கொற்றியது. மிகவும் அற்புதமான ஒரு புக்கு இது. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்நாளில் இது புக்கு படித்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு படைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது 1963 1980 வரைக்கும் உள்ள ஒரு காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றி, அப்துல் கலாமோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.